வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாக்கிறோம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் வந்திருக்கு. திருநெல்வேலியிலேருந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோஸ் போர்டு ஒன்றும், இதுவரை பார்த்திங்கன்னா ப்ராலஜிக் போர்டு. இந்த ப்ராலஜிக் போர்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நம்ம இங்கே எட்டு வந்தாலும் இது எஸ்என்டி ரெடியாக மாட்டேங்குது. மறுபடியும் இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு போர்டு வந்து சக்தி போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 போர்டு கொடுத்துருக்காங்க. இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஆடியோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க நண்பர்களே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளால் போர்டு நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கு. உங்களுக்கு போர்டு ஏதாச்சும் வேணும்னாலையும் இந்த எஸ்டிகே மாடல் கேட்டாலும் சரி, இந்த டிரான்சிஸ்டர் மாடல்னாலும் சரி, உங்களுக்கு எதுனாலும் கேளுங்க, செஞ்சு தரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுக்கு லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது லைன் கொடுத்துட்டோம். லைன் கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணும்போது பாருங்கள், மேலே இண்டிகேஷன் லைட் எரியும். பாருங்கள், லைட்டே இருக்குது. அது மாதிரி எரியக்கூடாது. லைட்டே இருக்குதுன்னா இதுதான் மைனட்டாக சின்ன ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். என்னான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஒன்றா 5200 வந்து ஷார்ட் வந்து வராது. இது வந்து மைனட் சின்ன ஃபால்ட்டு தான் இது. அது ஃபஸ்ட்டு என்னான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இது மாதிரி ஏதாவது போர்டு இருந்தால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க, செஞ்சு தரோம். சிலதை வந்து ஒரு 10 போர்டு அனுப்புகிறாங்கன்னா அதில் ஒரு போர்டு 2 போர்டு அது மாதிரி முடியாத கண்டிஷனுக்கு போய்டும். அது இருந்தாலும் சொல்லிவிடுவோம். இல்லை முடியிருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இப்போ வந்து இதை செக் பண்ணிடலாம் முழுசாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 5200 போயிடுச்சு. இந்த சின்ன டிரான்சிஸ்டர் கம்பல்சரி இது போயிடும். அதில் அந்த BD131 போய்ட்டு மொத்தமாக இவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன ஃபால்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் 2 போர்டும் 2 சேனலும் 4 டிரான்சிஸ்டர் ஒரே டைம் போகும். இப்போ வந்து இதை செக் பண்ணி பார்த்துலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட் பின் 3வது பின்னு எல்லாமே டோட்டலாகவே எல்லா பின்னும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ஷார்ட்டு, இதுவும் ஷார்ட்டு, எல்லாமே அது மாதிரி ஆயிரும். டோட்டலாகவே ஓப்பன் ஆயிரும் எல்லாமே. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்புட் எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டாக வந்துடும். இப்போ வந்து இதுக்கு 4க்கும் புதுசாக போட்டுடலாம். 4 புதுசாக போட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட்டே வரல, டோட்டலாகவே ப்ளஸ் வோல்ட்டு தான் வருது. இது என்ன செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே ட்ராக் கட்டாக இருக்குது நான் செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன டிரான்சிஸ்டர் இந்த ஜீனர் இதுவும் போயிட்டுருக்கும். இதுவும் செக் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 5200 கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதில் வந்து சர்வீஸ் பண்ணுறது ரிஸ்க் பிடிச்ச வேலை தான். ஏன்னா கொஞ்சம் இதாக நேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ட்ராக் கட் ஆயிரும். அதனால் இது நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். மற்ற ஷார்ட் காட்டும். பட் இதில் சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் இதில் ஏதாவது போயிருந்தாலும் 5200 ஷார்ட் காட்டும். அப்போ என்ன பண்ணால் டைரெக்டாக கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இந்த சின்ன டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கான்னு. இது ஷார்ட்டானா அந்த சின்ன டிரான்சிஸ்டர் மட்டும் ஃபஸ்ட்டு கழட்டிடணும். இது போனால் கூட 10 ரூபாய்க்கு முடிஞ்சிடும் வேலை. அது கழட்டி இது ஷார்ட் ஆனாலும் 5200 ஷார்ட் மாதிரி தான் காட்டும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை வந்து கழட்டிடணும். கழட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்ற பட்சத்தில் தான் 5200. சில பேர் என்ன பண்ண டக்குன்னு எடுத்தோடனே நம்ம 5200 ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 5200 கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் 2 இருக்குது. BD131 130 இது போயிட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 5200 ஷார்ட் காட்டும். அப்போ கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகி போயிடும். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ வந்து இதுக்கு 4மே 5200 போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. 4க்கு பதில் 4 புதுசாக போட்டோம். பாருங்கள், இந்த BD139 ஒன்று புதுசாக போட்டு வச்சு 139 போட்டாச்சு. இது மட்டும் நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடணும். இது வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது மட்டும் போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து லோட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அந்த சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் 2 போட்டு பேக் சைட் போட வேண்டியது இருக்குது. போட்டு இது செக் பண்ணி பார்த்துடலாம் ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த ஃபால்ட்டாக இருக்குது. இதை வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆடியோ கொடுத்தாச்சு. சாரி 4 போட்டாச்சு. டிரான்சிஸ்டர் 4 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணணும். சால்டர் பண்ணிட்டு BD139 இது கீழே இருக்கிற சின்ன டிரான்சிஸ்டர் 2 மாற்றணும். மாற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆடியோவும் செக் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டது பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த BD139 2 கீழே இருக்கிற டிரான்சிஸ்டர் 2 இது 3 மாற்றியாச்சு. இப்போ வந்து ஆடியோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 போர்டு கிரியேட்டிவில் 3 போர்டு பாருங்கள். ஆடியோ செக் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது இந்த மைனஸ் மட்டும் இந்த இடத்துல ட்ராக் விழுந்துருச்சு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அங்கே ஷார்ட் ஆனோடனே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபால்ட் ரிலீஸ் ஆகணும் இல்லை, அதனால் என்னாச்சு இது வந்து இந்த இடத்துல
ஷார்ட் ஆகி இந்த ட்ராக் கட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஃபுல்லாகவே ப்ளஸ் வோல்ட் மட்டும் அவுட்புட் வந்துச்சு, மைனஸ் வோல்ட் வரல. இப்போ வந்து ஆடியோ செக் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் பிடி 139 2, அது இல்லாமல் கீழே இருக்கிற 2 டிரான்சிஸ்டர் போட்டாச்சு. இப்போ செட் ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஆன் பண்ணுறேன். சின்ன ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ போர்டு, ஓகேங்களா. பாருங்கள் ஆடியோ வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் போர்டு ரேட்டு கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் வரும். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் என்னவோ அது நம்ம சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வரும். ஏன்னா ஒரு பொருள் ரேட்டு வாங்கினா பெரும்பாலும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போகாது. இந்த போர்டு தான் 2 டிரான்சிஸ்டர் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒன்று தான் போகும். இவங்க ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா மட்டும் தான் அது மாதிரி போகும். இதில் ஒன்று தான் போகும். ஒரு சேனல் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் 5 to டெம்பரேச்சரே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to டெம்பரேச்சரே போகாது. இந்த சின்ன டிரான்சிஸ்டர் 2 தான் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி கூட நிறைய இருந்தது. இதில் மட்டும் 4 போயிருக்கு. கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டோம். கஸ்டமர் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள். இப்போ வந்து ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். ஆடியோ ஒர்க் ஆகுது. இது வந்து முடிச்சாச்சு, அவ்வளோ தான். ஒர்க் முடிச்சாச்சு. கஸ்டமர் கணிச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் ஒர்க்கு இல்லை ரீஒர்க்கு இல்லைனாலையும் சர்வீஸ் ஒர்க்கு எந்த இதனாலையும் உங்களுக்கு உங்களால் முடியலன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், செஞ்சு தரோம். அதே மாதிரி இந்த 5 சேனல் 2 சேனலில் எல்லாமே புதுசாகவும் ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.